சீர்கெட்டு போய் கொண்டிருக்கின்ற இந்த இளைய தலைமுறையினரை வாழ்வியல் முறைகளை எல்லாம் முறைப்படுத்தி ஒரு அறம் சார்ந்த தலைமுறையாக, அன்பு சார்ந்த தலைமுறையாக, அமைதியோடு வாழக்கூடிய, மன நிறைவோடு வாழக்கூடிய வாழ்வியலுக்கான வழிமுறைகளை எல்லாம் அவ்வப்பொழுது நாம் சொல்லி வருகின்றோம். அதையே நமது இலக்காகவும் ஏற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் சமீப காலத்தில் அரசியலில் சூழல் என்பது மிக மோசமான ஒரு தாக்கத்தை, அறத்திற்கு புறம்பான, ஒழுக்கத்திற்கு புறம்பான, ஒரு நல்ல வாழ்வியலுக்கு புறம்பான செயல்களை எல்லாம் செய்து வருகின்றது. பொதுவாக சினிமா துறைதான் மக்களை சீரழிக்கின்றது, பண்பாடுகளை சீர்குலைக்கின்றது. எது சரி எது தவறு என்பதை எல்லாம் கடந்து எதுவுமே தவறில்லை என்ற சூழ்நிலையை நோக்கி சினிமா துறை இட்டுச் செல்கின்றது என்று நாம் கடுமையாக விமர்சித்து வருகின்றோம். ஆனால் அதைவிட மோசமாக சமீபத்தில் தோன்றிய ஒரு அரசியல் கட்சியின் மூலமாக அதைவிட மோசமாக சமூகம் சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தன்னை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் தனது மூலதனமாக்கி, தனது தொண்டர்களின் முட்டாள்தனத்தை எல்லாம் தனது மூலதனமாக்குபவன் எப்பொழுதும் தலைவனாகிவிட முடியாது. ஆனால் இன்று அது நடந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ தவறுகளை பிள்ளைகள் செய்கின்றார்கள், ஒரு கட்சி சார்ந்த பிள்ளைகள். அதை ஒரு தலைமை ஏன் தட்டி கேட்கவில்லை? இவையெல்லாம் தவறு என்று ஏன் ஒரு தலைமை சுட்டிக்காட்டவில்லை? ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் கொடுக்கின்றோம், அனைவருக்கும் சமமான சமூக நீதியான ஆட்சியை கொடுக்கின்றோம், எங்கள் ஆட்சியில் தவறு இருக்காது என்று எக்காலமிட்டு வரக்கூடியவர்கள் எல்லாம், குற்ற பின்னணி உள்ளவர்களை எல்லாம் எப்படி தனது வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கின்றார்கள்? இப்படி ஒரு கட்சியின் மூலமாக எப்படி நீங்கள் நல்ல அரசியலை ஏற்படுத்திவிட முடியும்? எங்கு சென்று கொண்டிருக்கிறது இந்த சமூகம்? எதை வேண்டுமானாலும் பேசலாம், வாதத்திற்காக எதையும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எதுவுமே தவறு கிடையாது என்று வாயால் சொல்ல முடியாத அளவிற்கு மோசமான விடயங்களை எல்லாம் பதிவிடுகின்றார்கள். அதையெல்லாம் ஒரு தலைமை எப்படி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது? அப்படி என்றால் இந்த முட்டாள்தனங்களை தான் நீங்கள் விரும்புகின்றீர்களா? மக்கள் இப்படியே இருக்க வேண்டும் கண்மூடித்தனமாக என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா? அதையே உங்களது மூலதனமாக நீங்கள் எண்ணுகின்றீர்களா? எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன் எங்கள் அண்ணனுக்காக என்று கூறுகின்றார்கள். இவையெல்லாம் ஏன் உங்கள் காதில் விழவில்லை? ஒரே ஒரு அறிக்கை அதற்காக நீங்கள் கொடுத்திருப்பீர்களா, இது போன்று பேசாதீர்கள் என்று? அப்படி என்றால் இவற்றையெல்லாம் நீங்கள் ரசிக்கின்றீர்களா? எங்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? அல்லது எப்படி சீரழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எனது சமுதாயத்தையும் இளைய தலைமுறையினரையும்? என் அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக தான் நான் பேசுகின்றேன். அரசியல் என்பது வெறும் சாதாரண விளையாட்டு கிடையாது. அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் என்று கூறுகின்றீர்கள். 5 ஆண்டுகளில் ஒரு தவறான ஒருவரிடம் ஆட்சி அமைந்து விட்டால் அது எப்படிப்பட்ட பாதிப்புகளை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தும் என்று உங்களுக்கெல்லாம் தெரியுமா? எத்தனை அது போன்ற 5 ஆண்டுகளை எல்லாம் நாம் இழந்திருக்கின்றோம். எவ்வளவு உரிமைகள் எல்லாம் இழக்கப்பட்டிருக்கின்றன. மறுபடியும் மறுபடியும் அதைவிட மோசமான ஒருவரை கொண்டு வந்து அங்கே அமரச் செய்யலாம் என்று நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்கள்? நான் திமுகவுக்கு ஆதரவாகவோ அதிமுகவுக்கு ஆதரவாகவோ பேசவில்லை. அதிமுக பெப்சி என்றால் திமுக கொக்கோ கோலா, அதிமுக ஸ்பிரைட் என்றால் திமுக 7up. இவ்வளவுதான் இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு. ஆரியமும் திராவிடமும் என்றைக்குமே தமிழுக்கு எதிரானது மட்டுமே. ஆரியம் என்பது ஒரு கோட்பாடு, திராவிடம் என்பது ஒரு மாயை. எவ்வளவோ நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இங்கு யார் இருக்க வேண்டும் என்பதை இந்த மண்ணிற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் எல்லாம் முடிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். வந்தாரை வாழ வைப்போம் என்று கூறுவது தவறு கிடையாது. ஆனால் வந்தவர்கள் எல்லாம் இங்கு நாட்டாமை செய்வதற்கு நாம் அனுமதித்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோமே. இந்த அவலம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீடிக்க போகின்றது? ஒன்று ஆரிய சக்திகளால் நாம் வீழ்த்தப்படுகின்றோம், அல்லது திராவிடத்தால் நாம் வஞ்சிக்கப்படுகின்றோம். புதிதாக ஒரு மாற்று சக்தி என்று வரக்கூடியது அதைவிடையெல்லாம் மோசமாக இருக்கின்றது. ஒருவர் 2000 தருகின்றேன் என்று கூறுகின்றார், ஒருவர் 2500 தருவேன் என்று கூறுகின்றார். இதுதான் ஆட்சியா? தாய்மாமன் சீர் செய்வேன் என்று கூறுவதும் எல்லாம் ஒரு அரசியலா? இந்த நாட்டினுடைய கடன் எவ்வளவு இருக்கிறது? தமிழ்நாட்டின் கடன், அவற்றை குறித்து உங்களால் பேச முடியுமா? எவ்வளவு பேர் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஒரு வேலை உறுதியை உங்களால் கூற முடியுமா? எவ்வளவு இந்த சமூகம் கலாச்சாரத்திலே பண்பாட்டிலே சீரழிந்து கொண்டிருக்கின்றது, அதற்கான விடையை உங்களால் கூற முடியுமா? தமிழ் எவ்வளவு இங்கு வீழ்த்தப்படுகின்றது, அரசு பள்ளிகள் எத்தனை மூடப்பட்டு இருக்கின்றன, அந்த பள்ளிகளை எல்லாம் திறப்பேன் என்று உங்களால் கூற முடியுமா? அல்லது அது சார்ந்த அறிவுதான் உங்களுக்கு இருக்கிறதா?